மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா இவரை பத்தி என்ன மாமா இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு? ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேர்வானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து, மாப்பிள்ள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவசப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில் ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள்ள நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க? அப்பனே விநாயகரே, பக்கத்துல நிக்கிறவங்கள எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே? கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டேன்? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுட்டு அண்ணன் கிட்ட பேசணும் கூட்டி வான்னு சொல்லிச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன திடீர்னு கோயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லிச்சா? என்ன கிண்டலா? நீதான் எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லி எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா, என் 2 ஸ்பீக்கர் அவுட். நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா. நான் இருங்க இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன். என்ன 108 எலுமிச்சை பழம் வாங்கி அது மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறத நான் வேண்டிக்கிட்டேன். மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சை பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்கல, ஸ்பீக்கர் அவுட். சொன்ன பேச்சு கேளு. வா. நான் தான் போய் சொல்றேன்னு சொன்னல. நீ உன் அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிறேன். கந்தலாடு நீ வா. வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இது என்ன? அதான் மாமா அது என்ன எது? ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லியிருந்தா நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற நெடுவி சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போட மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நான் புறப்படுறேன். என்னென்ன மிளகா கரங்கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது. நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதான் நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறதா ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சிப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க. கரெக்டா சொன்னாங்க. சரி,
அவங்க தான் உங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழில சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி அதேதான், அதேதான், அதேதான். எந்த அளவுக்கு எல்லை போடுறது, அப்பா. எப்படி எண்ணெயை ஆட்டுறது, அப்பா. எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. அப்பா. ஆமா, ஆ? கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. நிறுத்திக்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்லி என்ன ஆளா விடுங்கடா சாமி. அண்ணே, நீங்க சொன்ன கடையில ஸ்டாக் இல்ல. 4-5 கடை ஏறி இறங்குனதுல லேட் ஆயிருச்சு. இந்தாங்கண்ணே. என்னாச்சுண்ணே? ஏண்டா, எனக்கு உடம்புக்கு சோமல, நான் டாக்டரை பார்க்க போறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது? நான் டவுனுக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்டதுக்கு நீ சரின்னு தலையாடிட்டு போயிட்ட. உங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு காய்ச்சலுங்க வருமே தெரிய வந்தது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு நான் டவுனுக்கு புறப்பட்டேன். பரவாயில்லண்ணே, எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ உதவி பண்றீங்க. நீங்க ஒரு ஜோலி சொல்லும் போது பங்காளி, எனக்கு சாக்கு போக்கு சொல்ல மனசு வரலண்ணே. அதனால என்னண்ணே, நீங்க புறப்படுங்கண்ணே. என்னடா அது உடம்பு அனலா கொதிக்குது? முதல்ல டாக்டர் கிட்ட போலாவா? இல்லண்ணே, என் வண்டி இருக்குண்ணே, நான் அதுல கிளம்புறேண்ணே. வண்டி இங்கே இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் வா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே, என் வண்டி இருக்கு, நீங்க புறப்படுங்கண்ணே. ஹரிபா அண்ணே, ஒரு 40 வாட்ஸ் பல்ப் வாங்கிட்டு சரிங்கண்ணே. அண்ணே, எங்க அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே. எதுக்குடா? அண்ணி இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் வேற கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு. நீங்க கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேப்பாருண்ணே. நானே ஒரு தடவை உங்க அண்ணன் கிட்ட இது விஷயமா பேசினேன். உனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிருந்தாலும் இல்ல ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். ஒரு வருஷத்துல ஒரு சம்சாரம் போயிட்டா, நீ சின்ன வயசுங்கிறதுனால அப்பா அம்மா எல்லாம் குறைபட்டுக்கிறாங்க. அதனாலதான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசின்னு சொல்றேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மனசுக்குள்ள ஒருத்திய வச்சுக்கிட்டு மறக்க முடியாம இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டினா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம் மாதிரிண்ணே. அவன் அந்த அளவுக்கு சம்சாரத்தோட வாழ்ந்தத மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான். அவனே மனசு மாறின ஒழிய நாம வற்புறுத்துறது நியாயம் இல்ல. ஆமா, அங்க நின்னு சீருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ள. ஓ வணக்கம்ண்ணா, நான் ஊருக்கு புதுசு, திருவள்ளூருக்கு போற வழி தெரியல, சொல்றீங்களா? ஐயோ இன்னும் சோறு கேட்கலையே, வழி அதான்யா, சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும், தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தை சுத்தி பீச்சாங்கை பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் த பாயிண்ட். சரிங்கண்ணா, பீச்சங்கை பக்கம் போயிட்டோம். அப்படியே நேர போனா ஒரு பாலம் வரும். ஆ, அந்த பாலத்துக்கு அடியில பூந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் த பாயிண்ட். அடியில போயிட்டுங்கண்ணா, அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க ஆமாங்க, சரி வச்சுங்க. அந்த விநாயகர் கோயில் அப்படியே ஒரு சுத்து சுத்தி நேர போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். ஐயோ. அங்க போய் நீங்க விழுந்து எந்திரிச்சீங்கன்னா யார் அவரு என்ன கட்டிட்டு இருக்கேன்? திருவள்ளூர் போறதுக்கு வழி கேட்டாருமா? ஏண்டா திருவள்ளூர் போறதுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏயா உனக்கு அறிவு இல்ல? அவன் தான் ஒரு கூறு கட்டவன், அவங்கிட்ட போய் வழி கட்டிட்டு இருக்க. ஏய், என்னைய பார்த்தா கூறு கட்டவன்ற? பின்னடா அவரை போய் சுடுகாட்டுல விழ சொல்றேன், நீ போய் விழுகிறதானே? என்னைய விட சொல்ற? ஆமா, ஐயோ அப்பா! என்ன ஏண்டா அடிச்ச? என்ன ஏண்டா அடிச்ச? எங்க அக்கா மேல கை வச்சா? ஏய், நில்லுடா. அட நில்லுடா. ஏய், என் புருஷன் வர நில்லுடா. எவ்வளவு தைரியமா என் புருஷன் வர. ஏய், விடு. ஏய், ஐயோ இல்ல, எங்க அக்கா மேல கை வச்ச. எங்க அண்ணன் மேல யாரு கை வைக்கிறது? முதல்ல ஒரு மாப்பிளை பார்த்துமே, அங்க மாப்பிளை மட்டும் தான் சரியில்லை, இங்க மாப்பிளையோட குடும்பமே சரியில்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தூக்கு.